அப்போ உங்களுக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவுகள்னால உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன ஒரு ஆதாயம் கிடைக்கும், ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும், ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணனாலுமே கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, லாபஸ்தானத்துக்கு அதிபதி அது அவர் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைஞ்ச காலகட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், கருத்து வேறுபாடு, மன சங்கடங்கள், மன உளைச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த 24 தேதி வரைக்குமே கொஞ்சம் பொறுத்து போகிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சனி பகவான் ஜீவன சனியே வந்துட்டதுனால 80% கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். அப்போ இந்த பாக்கிய ராகுவும் தைரிய கேதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த ராக்கேது பயிற்சி அடைஞ்சதுனால கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராக்கேது பயிற்சி நல்லா இல்லை. ஆனால் இந்த ராக்கேது பயிற்சி ஒரு 1.5 வருஷத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். எப்போன்னா 2026 இன்றைக்கி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு ராகுவும் தைரியஸ்தானத்துக்கு கேது வந்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய தெம்பு தெகிரி ஓரளவுக்கு கூடும். வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி 237 டிகிரியில் தான் இந்த உடைய வைகாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, மேச ராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும், அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. காலச்சக்கரத்தின் 3ஆவது ராசி தான் மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். அதாவது புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அருமையான ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வைகாசி குறிப்பாக 9ஆம் தேதிக்குள்ளாரையே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது உங்களோட வாழ்வாதாரத்திலையும் சரி, அல்லது உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா எப்பயுமே நம்ம வீட்டுக்கு அதிபதி பாருங்கள், அவர் நல்ல இடத்துல இருந்தால் தான் நல்ல சப்போர்ட் பண்ணுவார். அந்த சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக 11ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா, லாபஸ்தானத்தில், அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அது 9ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல இருப்பார். அப்புறம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டான்றது அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா ரிஷப ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ ரிஷப ராசிக்கு வந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வைகாசி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் உங்களுக்கு ரிஷப ராசிக்கு வந்துடுவார். சரிங்களா? அப்போ இந்த 9ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து 9ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமாக இருக்கும். படிப்பில் கொஞ்சம் கவனம் சேதரும், கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்கும், மனசில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்ற மாதிரி இருக்கும். அதனால் குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு அதிபதி இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த 9ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் நல்லா தாங்க இருக்கும். சரிங்களா? குறிப்பாக இந்த ஹெல்த்தெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் கடைசி வரைக்குமே அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கோ
அதை விட பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. ஏன்னா மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் போய் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் சரிங்களா, அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மீன ராசியிலிருந்து அடுத்தது மேச ராசிக்கு வராரு. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ அந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் உங்களோட மனைவிக்கோ அல்லது தாய்க்கோ பெண் பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ரமோஷன், சம்பளம், இருப்பு, படிப்பு, அதாவது ஹெல்த்து, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், 10ஆம் இடம் என்ன தொழில் ஸ்தானம். இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சுக்கிர பகவான் நிச்சயமாக ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக குறிப்பாக மனைவிக்கு நல்லது பண்ணுவார். தாய்க்கு பின் தாரன்ற மாதிரி அதுக்கப்புறம் மனைவிக்கு, அம்மாவுக்கோ, பிள்ளைகளுக்கோ ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டன்றது 23ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி நான் சொல்லியிருந்தேங்க இல்லைங்களா, அப்போ வந்து கட்டன்றது அவர் வந்து உங்கள் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த டைம் காலகட்டத்தில் தான் கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கும். அதே மாதிரி ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சி வந்து 2 பயிற்சி ஆகிறார். அதாவது மாதம் பிறக்கும்போது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி 9ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 23ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் உங்கள் ராசிக்கு வந்துடுவார், உங்கள் ஜென்மஸ்தானத்துக்கு வந்துடுவார், தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அது ஓரளவுக்கு நல்ல காலகட்டம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலேன்றது வந்து வைகாசி மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆல்ரெடி இந்த கடகராசியில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். பார்த்தீங்களா, உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி. ஏன்னா பொதுவாக 6, 11க்கு அதிபதி யாருன்னா இந்த செவ்வாய் தான், மங்களக்காரகன். அந்த மங்களக்காரகன் அப்படின்னு செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட கடகராசியில் நீச்சம் அடைஞ்சதுனால அதாவது எப்படி பார்த்தாலுமே நமக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். அந்த 24ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போயிட்டாருன்னா அப்போ உங்களுக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவுகள்னால உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன ஒரு ஆதாயம் கிடைக்கும், ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும், ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணனாலுமே கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி அது அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைஞ்ச காலகட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், கருத்து வேறுபாடு, மன சங்கடங்கள், மன உளைச்சல், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த 24 தேதி வரைக்குமே கொஞ்சம் பொறுத்து போகிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது தான். சரிங்களா. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சனி பகவான் ஜீவன சனியே வந்துட்டதுனால 80% கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். ஏன்னா சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதாவது மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்படி வந்ததுனால ஜீவன சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடாது, உட்காந்தா தொழிலில் கொஞ்சம் நஷ்டத்தை பண்ணிவிடுவார். சரிங்களா. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இப்போ மேச ராசி அதிலிருந்து ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு தான் இப்போ குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்திருக்கிறதுனால ஏன்னா ஒரு வருஷமாக ஒரு விரைய குருவாக இருந்துட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு ஜென்ம குருவாக வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஏன்னா குரு பகவான் எப்படின்னா அவர் இருக்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார், 2வது பார்க்கும் இடத்துக்கும் அவர் நல்லது பண்ணுவார். அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு உங்கள் வீட்டுக்கு வந்ததுனால 2026 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருப்பார் ஜென்ம குருவாக. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 60% நன்மைகள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருப்பார், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா. ஏன்னா ஜீவன சனியாக வந்ததுனால சனி பகவானுடைய காலகட்டம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஜென்ம குருவாக வந்ததுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு பரவாயில்லை. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய ராகுவாக வந்திருக்கிறார். ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்துட்டு கட்டான்றது இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அதனால் பாக்கிய ராகுவும் அதே மாதிரி உங்களுக்கு கேது பகவான் வந்து 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், தைரிய கேதுவாக வந்திருக்கிறார். அப்போ இந்த பாக்கிய ராகுவும் தைரிய கேதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த ராக்கேது பயிற்சி அடைஞ்சதுனால கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராக்கேது பயிற்சி நல்லா இல்லை, ஆனால் இந்த ராக்கேது பயிற்சி ஒரு 1.5 வருஷத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். எப்போன்னா 2026 இன்றைக்கி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு ராகுவும் தைரியஸ்தானத்துக்கு கேது வந்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய தெம்பு தெகிரி ஓரளவுக்கு கூடும்.
அதாவது முடியும், நல்லா இருக்கும், நம்மளால் ஒரு காரியம் சாதிக்கலாம், அதாவதுன்றது நிச்சயம் போன மாதத்துல இருந்த கஷ்டம் இந்த மாதம் இருக்காது, அதாவதுன்றது சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ஒரே விஷயம், உங்களுடைய ராசிக்கு அதிபதி கரெக்டான ஒரே இடத்துல இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல. அந்த ஏழாம் அதாவது 9ஆம் தேதி வரைக்கும் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குறிப்பாக அந்த 9 தேதி வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கு மேலே அந்த ராக்கியது பயிற்சி அடைஞ்ச வாட்டி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த மாதன்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.